சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் லெசனில் பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதாவது இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்குது. எந்தெந்த மாதிரி ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட நிலமைப்பு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. நிலமைப்பில், சமயத்தன்மையில், சமூகத்தன்மையில், மொழிசார் பன்முகத்தன்மையில், பண்பாடு இது அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான நிலமும் கண்டம், அதாவது கண்டம்னு நம்ம அழைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா நில தேவையுமே வந்து இந்தியாவில் இருக்குது. மலையாக இருக்கலாம், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள், இப்படி எல்லா இயற்கை பிரிவுகளுமே வந்து இந்தியாவில் இருக்கிறனால இந்தியாவை வந்து துணை கண்டம் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்தியாவில் பெற்றிருக்கு. மேகாலயாவில் வந்து மவுண்ட் சென்ட்ராம் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாக இருக்குது. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் வந்து குறைவான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்புறம் சமூக பன்முகத்தன்மையில் வந்து நிறைய விதமான சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது இப்போ நமக்கு குடும்பம் தான் சமூகத்துக்கு வந்து பேஸ், நிறைய குடும்பம் சேர்ந்து ஒரு சமூகமாக உருவாகிறோம். அதில் வந்து பன்முகத்தன்மையில் இருக்கும். மத பன்முகத்தன்மை, நிறைய விதமான மதங்களை வந்து நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கோம். எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், அது போக புத்த சமயம், சமண சமயம், சொராஸ்ட்ரிய மதம் எல்லாமே வந்து இருக்கிறனால இது பல மதங்களோட தாயகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொழிசார் பன்முகத்தன்மை மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இதுலேருந்து நம்ம வந்து டெப்த்தாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரையும் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துட்டோம். ஸோ மொழிசார் பன்முகத்தன்மையிலேருந்து நம்ம இப்போ டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆசோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கியமான மொழி குடும்பமாகும். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்தியாவில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்படி பார்த்தோம் அப்படின்னா 122 முக்கிய மொழிகள் இருக்குது. 1599 பிற மொழிகள் வந்து காணப்படுது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக்கு, சீன திபெத்தியன், இந்த மாதிரி எல்லா மொழியுமே வந்து இந்தியாவில் இருக்குது. தமிழ் மொழி வந்து பழமையான திராவிட மொழியாக இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் பேசப்படுற டாப் 5 லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2011 படி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி வந்து 44%, வங்காளம் வந்து 8%, தெலுங்கு வந்து 7%, மராத்தி வந்து 7%, தமிழ் வந்து 6% அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹிந்தி வந்து 44%, வங்காளம் வந்து 8%, மூணாவது மொழி வந்து மராத்தி தான். ஹிந்தி, வங்காளம்க்கு அடுத்த மூணாவது மொழி மராத்தி 7%, அதுக்கப்புறமா தான் தெலுங்கு, அப்புறமா தமிழ். ஸோ வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாருமே இந்தியாவிலே வந்து தங்கி இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஏனெனில் 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1947 வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம். அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்தியா வந்து இருந்திருக்கு. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும், அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெரும் அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி வந்து அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005 தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008 மலையாளம் 2013 ஒரியா 2016 அப்படின்னு ஞாபகம் வச்சிட வேண்டிதான். தமிழ் வந்து 2004, அப்புறம் 2005 சமஸ்கிருதம், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008 மலையாளம் 2013 ஒரியா 2013 மலையாளம், அதுக்கப்புறம் ஒரியா வந்து 2016 செம்மொழிகளாக
அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. இப்போ பண்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பண்பாடு அப்படிங்கிற சொல் மக்களுடைய மொழி, உடை, உணவு முறை, மதம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்குது. ஸோ பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது, பண்பாடுங்கிறது மக்களுடைய எல்லாத்தையுமே குறிக்குது. நம்மளோட மொழியாக இருக்கலாம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், உடை, அப்புறம் உணவு முறை, அப்புறம் மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை மற்றும் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும். மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்கள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் பண்பாடு அவர்களுடைய சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தோட வளர்ச்சி நிலையாக இருக்குது. மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்களாக இருக்குது. ஒரு குழுவுக்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்களாக இருக்குது. சமூக நடத்தையிலையும் சமூக தொடர்புகளையும் அது வெளிப்படுது. இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. பிரகதீஸ்வரர் ஆலயமாக இருக்கலாம், புனித தாமஸ் தேவாலயம் சென்னை, இது ரெண்டும் இங்கே தமிழ்நாட்டில். தாஜ்மஹால் ஆக்ரா, சாஞ்சி ஸ்தூபி, காந்தரிய மகாதேவா கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், தில்வாரா சமண கோயில். கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சியடைகிறது. கலை மற்றும் கட்டிடக்கலை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சமுதாயத்தோட ஒரு அங்கமாக இருக்குது. ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைதான். இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வழிபாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறை இதுவரையும் கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவை பெரும்பாலானவை தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்துக்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது. பண்டைய காலங்களில் நடனம் அப்படிங்கிறது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாக இருக்குது. மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுது. இந்திய நடனங்கள் மூலமாக நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுது. இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுது. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாபானி இசை மற்றும் கஜல் இசை ஆகும். இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்டுள்ள ஏராளமான பாடல்கள் பல மொழிகளிலும் காண கிடைக்கின்றன. செயல்பாடு. இந்தியாவில் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் முக்கியமான இசைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை மற்றும் லாவணி இசை, கஜல் இசை ஆகும். இந்த இசை வடிவங்கள் சேர்க்கப்பட்டுள்ள ஏராளமான பாடல்கள் பல மொழிகளில் காண கிடைக்கின்றன. இந்தியாவில் நிலவும் பன்முகத்தன்மை குறித்து கற்றறிந்து உள்ளீர்கள். எந்தெந்த இம்பார்ட்டண்டான டான்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வட இந்தியாவில் பார்த்தோன்னா கதக், அஸ்ஸாமில் சத்ரியா, மணிப்பூரில் மணிப்புரி. ஸோ அது ஞாபகம் வைக்க வேண்டியதில்லை. மணிப்பூரில் மணிப்புரி, ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், தமிழ்நாட்டில் என்னது பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. அப்போ இதில் இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னா வட இந்தியா கதக், அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூர் மணிப்புரி, ஒடிசா ஒடிசி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானம். இந்திய நாட்டுப்புற நடனங்கள். தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. குஜராத்தில் கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசம் ராஜலீலா, உத்தரகாண்ட் சோலியா, அஸ்ஸாம் பிஹு. ஸோ தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் எல்லாமே நமக்கு தெரியும். கேரளாவில் தெய்யம், மோகினியாட்டம். மேலே என்ன பார்த்தோன்னா கதகளி பார்த்தோம். ஸோ கேரளாவில் தெய்யம், மோகினியாட்டம், கதகளி. பஞ்சாபில் பாங்க்ரா, இது எல்லாத்துக்கும் தெரியும். குஜராத்தில் கார்பா, தாண்டியா. ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர். கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசமில் ராஜலீலா,
உத்தரகாண்டில் வந்து சோலியா. ஸோ ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசமில் வந்து ராஜலீலா, யூபியில் வந்து ராஜலீலா, உத்தரகாண்டில் வந்து சோலியா. உத்தரப்பிரதேசம் ராஜலீலா, உத்தரகாண்டில் வந்து சோலியா. அஸ்ஸாமில் வந்து பிஹு. வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் தேசிய சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்கான நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. இவையே நம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டுப்பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்கின்றன. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்குது. இந்த சொல் வந்து நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்தியா ஒரு பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம். நம் விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கின்றன. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இந்தியாவில் வந்து பல்வேறு இன மக்கள் வந்து காணப்படுறாங்க. அதனால இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி V.A. ஸ்மித் வந்து கூறியிருக்காரு. ஸோ மீள்பார்வை புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.